Hello students, welcome to BSc Maths in Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு curve கொடுத்திருந்தா அந்த curveக்கு radius of curvature எப்படி find பண்ணணும்ங்கிறதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோல radius of curvatureக்கு வந்து Cartesian formulaன்னு ஒரு ஃபார்முலாவை வந்து derive பண்ணோம். ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி radius of curvature எப்படி find பண்ணதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ given problem, find the radius of curvature at the point 1 by 4 comma 1 by 4 on the curve root x plus root y is equal to 1. அதாவது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய curve என்னது root x plus root y is equal to 1. அப்புறம் radius of curvature எதுக்கு find பண்ணணும்னா at the point 1 by 4 comma 1 by 4. இந்த curveக்கு 1 by 4 comma 1 by 4ங்கிற பாயிண்ட்ல radius of curvature find பண்ணணும். So நமக்கு வந்து radius of curvature Cartesian formula யூஸ் பண்ணி find பண்ண போறோம். So நமக்கு Cartesian formula அப்ளை பண்ணனும்னா நமக்கு first என்னலாம் வேணும்னா dy by dx உம் d square y by dx square அதாவது first derivative and second derivative வேணும். So இப்போ problem பார்க்கலாம். Given curve is root x plus root y is equal to 1. So இதுல இருந்து நம்ம எப்பவுமே என்ன எழுதுவோம் dy by dx அப்படின்னு எழுதுவோம் first. அதனால நம்ம வந்து y term left hand side ல வச்சிட்டு மிச்ச எல்லா termsையும் right hand side ல கொண்டு போவோம். So root y is equal to 1. இந்த root x இந்த பக்கம் வரும்போது minus root x. So root y is equal to 1 minus root x. இப்போ squaring on both sides. So இது வந்து important step. இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த equationல இருந்து இந்த equationனை கொண்டு வந்திருக்கோம். இந்த equationனை both sidesம் square பண்ண போறோம். So left hand side ல என்ன இருக்கு root y அதை square பண்ணா root y square is equal to right hand side ல என்ன இருக்கு 1 minus root x. So 1 minus root x the whole square. So இப்போ root y square பண்ணும்போது என்ன ஆகும் root square cancel ஆகி y மட்டும் தான் கிடைக்கும். So y is equal to இது என்ன இருக்கு 1 minus root x the whole square. So அப்போ நம்ம a minus b the whole square formulaல expand பண்ணி எழுதணும். So இங்க a என்னது 1, bங்கிறது root x. So a minus b the whole square formula என்னது a square minus 2ab plus b square. So நம்ம இப்போ a square நமக்கு என்னது இங்க 1. a னா என்னது 1. So 1 squareனா 1 minus 2ab. 2aங்கிறது 1, bங்கிறது root x plus b square. b னா இங்க என்னது root x. So root x square. So which implies y is equal to 1 minus 2 into 1 into root x என்னது 2 root x plus இங்க என்னாகும் root square cancel ஆயிட்டுனா x மட்டும் கிடைக்கும். So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு y is equal to 1 minus 2 root x plus x ன்னு கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு given curve கொடுத்திருந்து அந்த curveல இருந்து நம்ம root y is equal to 1 minus root x ன்னு எழுதணும். அப்புறம் அந்த equationனை both sides square பண்ணி நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம் y is equal to 1 minus 2 root x plus x. So நம்மளோட aim என்னது கொடுத்திருக்கக்கூடிய curveல இருந்து y is equal to எழுதணும். So y is equal to 1 minus 2 root x plus x. நீ அடுத்த ஸ்டெப்ல dy by dx find பண்ணணும். So நம்மளோட y என்னது 1 plus x minus 2 root x. இப்போ dy by dx. So இத differentiate பண்ணணும். So differentiate பண்ணும்போது 1 க்கு differentiation என்னது 0. அதாவது 1ங்கிறது constant. So constantக்கு differentiation 0 plus அடுத்தது என்ன term இருக்கு x. x differentiate பண்ணா 1 minus அடுத்த என்ன term இருக்கு minus 2 root x இருக்கு. So அந்த minus அப்படியே போட்டிருக்கோம். 2ங்கிறது constant. So constant தனியா இருந்தாதான் differentiation என்னது 0. So கான்ஸ்டன்ட்டும் அது கூட வேரியபிளும் இருக்கும்போது கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுட்டு அந்த வேரியபிளை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நமக்கு 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 பிளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அப்புறம் இந்த மைனஸ் அப்படியே போடுறோம் இந்த 2வையும் அப்படியே போட்டுட்டு இப்போ நம்ம ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ ரூட் எக்ஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது ரூட் எக்ஸ்னா என்னது எக்ஸ் பவர் 1/2 அதாவது ரூட் எக்ஸ்னா என்னது எக்ஸ் பவர்ல 1/2. So இப்போ நம்ம x power 1/2 differentiate பண்ண போறோம். So differentiation of x power 1/2 தான் நமக்கு வேணும். நமக்கு differentiation of x power nக்கு formula என்னன்னு தெரியும். n into x power n minus 1. So differentiation of x power
1 by 2. Differentiation of x power 1 by 2 வேணும். So differentiation of x power 1 by 2 is equal to இந்த ஃபார்முலால நமக்கு n-க்கு பதிலா என்ன இருக்கு 1 by 2. So இங்க n-க்கு பதிலா 1 by 2 போட்டோம்னா 1 by 2 into x பவர்ல n-க்கு பதிலா 1 by 2 போட்டோம்னா 1 by 2 minus 1. So 1 by 2 x power 1 by 2 minus 1. Half minus 1 na minus 1 by 2. So 1 by 2 into x powerல minus 1 by 2 இருக்கு. So அத வந்து denominatorல கொண்டு வரும்போது x powerல என்ன ஆயிரும் positive ஆயிரும். So 1 by x power 1 by 2. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 by 2 into 1 by x power 1 by 2. So 1 by 2 into இந்த x power 1 by 2 எப்படி எழுதிடலாம் root x. So root x னா என்னது x power 1 by 2 தான். So x power 1 by 2 root x னு எழுதிடலாம். So 1 by 2 root x. So next நம்ம வந்து என்ன எழுதுறோம் dy by so root x னுடைய differentiation நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 by 2 root x. So அத இந்த இடத்துல போடுறோம். root x னுடைய differentiation 1 by 2 root x. இப்போ நமக்கு 2 உம் 2 உம் cancel பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்ல என்ன கிடைக்கும் dy by dx is equal to 1 minus 1 by root x. So dy by dx is equal to 1 minus 1 by root x. So நம்மளோட first step முடிஞ்சது. அதாவது இந்த கார்ட்டீசியன் ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கு first நமக்கு dy by dx வேணும். So அதுக்கு வேண்டி given curveல இருந்து y is equal to ஒரு equation எழுதணும். அதுல இருந்து dy by dx கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் நமக்கு ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்குன்னா radius of curvature at the point 1 by 4, 1 by 4. 1 by 4, 1 by 4ங்கிற பாயிண்ட்ல நமக்கு radius of curvature ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம dy by dx ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த dy by dxல நமக்கு இந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கொடுத்திருக்க பாயிண்ட் என்னது 1 by 4, 1 by 4. அதாவது x-க்கு 1 by 4, y-க்கு 1 by 4. So நம்மளுடைய dy by dxல x மட்டும் தான் இருக்கு. So நம்ம x-க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் 1 by 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So dy by dx is equal to 1 minus 1 by root of x-க்கு பதிலா 1 by 4. So 1 minus 1 by root of 1 by 4. So next stepல 1 minus 1 by root of 1 by 4. So root of 1 by 4 na root of 1 by 2 into 1 by 2. So அப்ப rootல இருந்து ஒரு 1 by 2 நம்ம வெளியே எடுத்து எழுதலாம். So 1 by 2. So 1 minus 1 by 1 by 2. Next 1 minus இந்த numeratorல இருக்கக்கூடிய 1 into denominatorல இருக்கக்கூடிய 1 by 2 reciprocal போடுறோம். reciprocal போட்டா into 2 by 1. So இங்க divideல இருக்கு into போடும்போது reciprocal போடுவோம் into 2 by 1. So 1 minus 1 into 2 by 1. So 1 into 2 na 2. So இந்த 1 minus 1 0 னு முதல்ல போடக்கூடாது. இந்த multiplication தான் first complete பண்ணணும். So 1 minus 2 that is equal to minus 1. So நமக்கு dy by dx at the point 1 by 4, 1 by 4 is equal to minus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். So இனி next என்ன find பண்ணணும்னா dy by dx இந்த first derivative இருந்து d square y by dx square find பண்ணணும். So நம்மளுடைய dy by dx நம்ம already find பண்ணி வச்சிருக்கோம். dy by dx is equal to 1 minus 1 by root x. இப்போ நம்ம இதுல இருந்து d square y by dx square find பண்ணணும். So இப்போ differentiate பண்ணும்போது dy by dx differentiate பண்ணா என்ன ஆயிரும் d square y by dx square that is equal to 1 இனுடைய differentiation. So 1 constant அதனுடைய differentiation 0. Next அந்த minus அப்படி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு 1 by root x இனுடைய differentiation வேணும். 1 by root x differentiate பண்ணணும். So 1 by root x is equal to 1 by x power 1 by 2. root x na என்ன meaning x power 1 by 2. இத வந்து numeratorல கொண்டு போய் எழுதிட்டோம்னா x power minus 1 by 2. இப்போ நம்ம இந்த x power minus 1 by 2 differentiate பண்ண போறோம். So differentiation of x power minus 1 by 2. So நமக்கு differentiation formula என்னது differentiation of x power n is equal to n into x power n minus 1. So நமக்கு இப்போ x க்கு பதிலா n க்கு பதிலா என்ன substitute பண்ணணும் minus 1 by 2. So differentiation of x power minus 1 by 2 is equal to இந்த formulaல n க்கு பதிலா minus 1 by 2 substitute பண்ணுவோம். So minus 1 by 2 into
nக்கு minus 1 by 2 minus 1. That is equal to minus 1 by 2 x power minus 1 by 2 வையும் minus 1 ஐயும் add பண்ணா என்ன கிடைக்கும்? minus 3 by 2. So நமக்கு differentiation of x power minus 1 by 2. என்ன கிடைச்சிருக்கு? அதாவது differentiation of 1 by root x. Same தான். So minus 1 by 2 x power minus 3 by 2. So நமக்கு கிடைச்ச இந்த differentiation answer இதுல substitute பண்ணுவோம். So 1க்கு differentiation 0. இந்த minus அப்படி போட்டிருக்கோம். அப்புறம் 1 by root x differentiate பண்ணா என்ன கிடைச்சிருக்கு? minus 1 by 2 x power minus 3 by 2. அதை வந்து இந்த இடத்துல substitute பண்ணுவோம். minus 1 by 2 x power minus 3 by 2. So இப்போ இந்த 0 இங்கே இருக்கு minus இருக்கு இங்கே minus இருக்கு. So இது வந்து minus into minus என்ன ஆயிரும்? Plus ஆயிரும். So நமக்கு என்ன கிடைக்கும்? 1 by 2 x power minus 3 by 2. இப்போ நமக்கு 1 by 2 இந்த நியூமரேட்டர்ல x power minus 3 by 2 இருக்கு. அதை டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிரும்? x power 3 by 2 ஆயிரும். Plus 3 by 2 ஆயிரும். So 1 by x power 3 by 2. இந்த x power 3 by 2 எப்படி எழுதலாம்னா x root x அப்படின்னு எழுதலாம். So 1 by 2 x root x. அதாவது x power 3 by 2 x power 3 by 2 is equal to x power, இப்ப பவர்ல 3 by 2 இருக்கு. 3 by 2 னா என்ன மீனிங்? 1 plus 1 by 2. 1 plus 1 by 2 தான் என்னது? 3 by 2. So x power 1 plus 1 by 2. So பவர்ல அடிஷன்ல இருந்தா நம்ம தனித்தனியா எழுதும்போது மல்டிப்ளிகேஷன்ல எழுதுவோம். அப்ப x power 1 into x power 1 by 2. So x power 1 என்னது? x. x power 1 by 2 னா root x. So x root x. So இதனால தான் நம்ம x power 3 by 2 x root x ன்னு எழுதுறோம். So நம்மளுக்கு இப்போ d square y by dx square வந்து என்ன கிடைச்சிருக்கு? 1 by 2 x root x அப்படின்னு கிடைச்சிருக்கு. Next நம்ம பாயிண்ட் என்னது? 1 by 4, 1 by 4. So நம்ம first dy by dxல 1 by 4, 1 by 4 பாயிண்ட substitute பண்ணல. அதே மாதிரி d square y by dx squareல இந்த பாயிண்ட substitute பண்ணுவோம். அதாவது d square y by dx square வந்து 1 by 2 x root x. So நம்ம x க்கு என்ன பண்ணணும்? 1 by 4ங்கற பாயிண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So 1 by 2 into x க்கு 1 by 4 into root of 1 by 4. So 1 by 2 into 1 by 4 into root of 1 by 4 என்னது? 1 by 2. So இங்க இந்த 2 2 cancel ஆயிட்டுனா 1 by 1 by 4. That is equal to 1 into the 1 by 4 into போட்டுட்டோம்னா reciprocal 4 by 1. So 1 into 4 by 1. 1 into 4 is equal to 4. So இப்ப நம்ம dy by dx கண்டுபிடிச்சு அதுல 1 by 4, 1 by 4ங்கற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி d square y by dx square ஃபைண்ட் பண்ணிட்டு அதுல 1 by 4, 1 by 4ங்கற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலால இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So radius of curvature. So radius of curvatureக்கு என்ன சிம்பல்னா ரோங்கிற சிம்பலால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். So இந்த ரோக்கு ஃபார்முலா என்னன்னா நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ஃபார்முலா பார்த்தோம். அந்த கார்ட்டீசியன் ஃபார்முலா என்னது? rho is equal to 1 plus dy by dx the whole square, the whole power 3 by 2. 1 plus dy by dx the whole square, the whole power 3 by 2, the whole divided by d square y by dx square. So இந்த power 3 by 2ங்கிறது 1 plus dy by dx the whole square ரெண்டுக்கும் சேர்த்து வரும். 3 by 2 by d square y by dx square. இப்போ நம்ம dy by dx ஃபைண்ட் பண்ணி அதுல அந்த பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பாயிண்ட்ஸ் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So first term என்ன இருக்கு? 1 plus dy by dx at the point 1 by 4, 1 by 4 நமக்கு என்ன கிடைச்சு? minus 1. So நமக்கு dy by dx க்கு பதிலா minus 1 அப்புறம் ஃபார்முலால ஸ்கொயர் இருக்கு. அப்புறம் the whole power 3 by 2. Next d square y by dx square ஃபைண்ட் பண்ணி அதுல 1 by 4, 1 by 4ங்கற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? 4 கிடைச்சது. அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். So next 1 minus 1 the whole square என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். So 1 plus 1. 1 plus 1 the whole power 3 by 2 by 4. That is equal to 1 plus 1 என்ன? 2 power 3 by 2. 1 plus 1 the whole power 3 by 2. That is equal to 2 power 3 by 2 by 4. So நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பவர்ல 3 by 2 இருந்தா எப்படி எழுதலாம்? அந்த நம்பர் எழுதி அப்புறம் ரூட்ல அந்த நம்பர் எழுதணும். So 2 power 3 by 2 2 into root 2 by 4. So இப்ப கேன்சல் பண்ணிட்டோம்னா root 2 by 2. இப்ப நம்ம root 2 by
2 எப்படி எழுதலாம்? √2 into √2 எழுதலாம். So √2 into √2 எழுதும்போது நியூமரேட்டர்ல ஒரு √2 டினாமினேட்டர்ல ஒரு √2 கேன்சல் ஆயிட்டுனா 1/√2 கிடைக்கும். So நம்மளுடைய ஆன்சர் என்னது? given கர்வுக்கு radius of curvature at the point 1/4, 1/4 ல rho is equal to 1/√2. So நம்ம வந்து இது பர்டிகுலரா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா rho is equal to 1 plus dy by dx the whole square power 3/2 by d square y by dx square. First thing நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். அப்புறம் என்னென்ன வேணும்னா given கர்வ்ல இருந்து dy by dx ஃபைண்ட் பண்ணணும். அப்புறம் அதுல கொடுத்திருக்க பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்புறம் d square y by dx square ஃபைண்ட் பண்ணணும். அதுல பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அப்புறம் ஃபார்முலால இந்த வேல்யூஸை அப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the radius of curvature of the curve y is equal to e power x where it cuts the y axis. So radius of curvature இந்த curveக்கு find பண்ணனும்னா y is equal to e power x ங்கற curveக்கு find பண்ணனும். எப்போ where it cuts the y axis. y axis கட் பண்ணும்போது. So y axis கட் பண்ணும்போதுன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். அந்த பாயிண்ட் வந்து 0, 1 இல்லனா x is equal to 0. இது எல்லாமே சேம் மீனிங் தான். 0, 1னாலும் x is equal to 0னாலும் இது cuts the y axis. So இப்ப சொல்யூஷன் பார்க்கலாம். given y is equal to e power x. So நமக்கு radius of curvature find பண்ணனும்னா first dy by dx then d square y by dx square. So dy by dx y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx is equal to e power x. So நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும் e power x க்கு டிஃபரன்ஷியேஷன் எப்பவுமே என்னதான் e power x தான். So dy by dx is equal to e power x. Again மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது என்னாகும்? செகண்ட் டெரிவேட்டிவா மாறும். d square y by dx square is equal to e power x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x. இப்போ நம்ம அந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். கொடுத்திருக்க பாயிண்ட் என்னது? where it cut y axis. where it cut y axis னா நம்ம 0, 1ங்கற பாயிண்ட் தான் எடுக்கணும். So 0, 1 னா என்ன மீனிங்? x க்கு 0, y க்கு 1. So நமக்கு இங்க dy by dx d square y by dx squareல e power x. So x மட்டும் தான் இருக்கு. So x க்கு நம்ம 0ங்கற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So at the point 0, 1. 0, 1ங்கற பாயிண்ட்ல dy by dx is equal to e power x னா x க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So e power 0. e power 0 ஓட வேல்யூ என்னது? 1. Next அதே மாதிரி at the point 0, 1 சேம் அதே லைன் தான். d square y by dx square is equal to நமக்கு என்னதான்? e power x தான். So x க்கு 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா e power 0 is equal to 1. So நமக்கு இப்போ dy by dx and d square y by dx square ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதுல 0, 1ங்கற பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலால இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So நமக்கு ஃபார்முலா என்னது? rho is equal to 1 plus dy by dx the whole square power 3/2 the whole divided by d square y by dx square. So 1 plus நமக்கு dy by dx at the point 0, 1 என்னது? 1 ன்னு கிடைச்சது. So 1 square னா 1 power 3/2 divided by d square y by dx square at the point 0, 1 என்னது? 1 தான். So 1 plus 1 என்னது? 2 power 3/2 divided by 1. So divided by 1 னா என்னதான்? 2 power 3/2. So 2 power 3/2 னா அடுத்து நம்ம எப்படி எழுதுவோம்? 2 power 3/2 2 into root. ஆல்ரெடி பார்த்தோம். power 3/2 இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்? அந்த நம்பரையும் எழுதி ரூட்ல அந்த நம்பர் எழுதலாம். So 2 √2. Okay, thank you students. Next வீடியோல மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.